ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான கேரளா ஃபேமஸ் பழம்பொரி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பழம்பொரி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ரொம்ப சாப்பிட்றதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குங்க. இது நீங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா தட்டில் வச்சு அடுத்த செகண்ட் காலி ஆயிருங்க. வாங்க இந்த சிம்பிளான பழம்பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு 10 சோளை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம உள்ளேருந்து கொட்டையை எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ரெண்டு பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெண்டு பீஸாக எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ வாங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப் அளவு மைதா மாவு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, மொறுன்னு வரும். இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. இது நீங்கள் தேவையில்லைன்னா மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே மாதிரி நம்ம ஃபுட் கலர் போட்டிருக்கிறதுனால ஒரே மாதிரி கலந்து விட்டுக்கிறணும். பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. நான் இப்போ 1.5 ஸ்பூன் அளவு ஜீனி போட்டுக்கிறேங்க. இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜீனி, உப்பு, அந்த ஃபுட் கலர் எல்லாம் கலக்கிற மாதிரி ஒரே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா வலுன்னு கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடக்கூடாதுங்க. நான் இந்த பதத்துக்கு கலக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டேன் நான். பாருங்கள், தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை, நல்லா இருக்குது, மீடியமில். இப்போ இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ 3 மணி நேரம் ஊறிடுச்சு. நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கான தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம மைதா மாவு போடுறதுனால எண்ணெய் ரொம்ப குடிக்காதுங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. கேரளா ஸ்டைலில் நம்ம பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் தாங்க மோஸ்ட்லி கேரளாவில் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்ய போகிறேன். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சொலையை எடுத்து இந்த மைதா மாவில் டிப் பண்ணி போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. எண்ணெய் ரொம்ப சூடேற வேண்டாங்க, நீங்கள் சிம்மில் வச்சே பொரிச்சுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா கருகிரும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் கிடைக்குங்க. நல்லா கமன்னு இருக்குங்க. அது கொஞ்சம் வேகட்டுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. சூப்பரான கேரளா ஃபேமஸ் பழம்பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்படி சாப்பிட்டிங்கன்னா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகுங்க. தேங்க்யூ.